வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, திருவருட்பயனில் இன்றைக்கி 100வது பாடல், அதாவது கடைசி பாடல். இந்த திருவருட்பயன் அந்த புத்தகம் வந்து முடியுது. இனி அடுத்து நம்ம உமாவதி சிவாச்சாரியார் எழுதிய வினாவெண்பா அப்படிங்கிற அந்த நூலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் 8 நூல்கள் இந்த சைவ சித்தாந்த அந்த 14 நூல்களில் 8 நூல்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அவங்க எழுதியிருக்காங்க, அவங்க ஏற்றியிருக்காங்க. அதனால் ஆல்ரெடி உமாவதி சிவாச்சாரியாருடைய இப்போ திருவருட்பயன் நம்ம பார்த்துட்டோம், சிவப்பிரகாசமும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்த நூல் வினாவெண்பா. ஸோ அட்டகம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 8 நூல்களை உமாவதி சிவாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. அதில் அடுத்த நூல் வினாவெண்பா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னையோட இந்த 100வது குறளோட திருவருட்பயன் அப்படிங்கிற இந்த சைவ சித்தாந்த அந்த சாத்திர நூல் முடியுது. ஓகே மாஸ்டர், தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இப்போ 100வது குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகின் மேல் கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கள்ளத்தலைவர் புயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உலக மாந்தர் இறைவனை மறந்து தம்மையே தலைவராக கருதி நான் என தருக்கி வாழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உலக மாந்தராகி நம்மளை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் இந்த இறைவனை மறந்து தம்மையே தலைவராக கருதி நான் என தருக்கி வாழ்வர். நாம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம், எல்லாமே என்னால் தான் நடக்குது, இறைவனால் இல்லை, அவரையே மறந்துட்டு நான் நம்ம அடிச்சுக்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ அத்தருக்கினால் விளைவது வினையாகும். அப்போ நான் அப்படி செருக்கில் இருந்தேன், என்னால் தான் நடக்குது, என்னால் தான் நடக்கும் அப்படின்னு இறைவனை மறந்து தன்னையே அல்லது தம்மையே தலைவராக கருதி நாம் என்னால் நடந்தது, நான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதனால் விளையக்கூடிய விளைவது என்ன அப்படின்னா வினை பயன்தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வினையினால் விளைவது துன்பமே ஆகும். இவ்வாறு மாந்தர் தம்முடைய அறியாமையினால் படும் துன்பத்தை கண்டு ஞானிகள் அவர் மீது இரக்கம் கொள்வர். அப்போ நாம் இப்படி அறியாமையினால் நாம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் என்னால் நடக்கு, நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடியும், இந்த மாதிரி நான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்முடைய அறியாமையினால் நாம் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நமக்கு துன்பம் தான் வரும், வினையை தான் நம்ம கூட்டிக்கொள்கிறோம். அப்போ இதை பார்த்து ஞானிகள் என்ன சொல்கிறாங்களாம், நம்ம படக்கூடிய இந்த துன்பத்தை பார்த்து ஞானிகள் நம்ம மேலே இரக்கம் கொள்கிறாங்க. இரக்க மிகுதியால் அவர் கேட்பினும் கேளாது போயினும் அவருக்கு உண்மையினை எடுத்துரைக்க முற்படுவர். இப்போ நாம் நம்மளை பார்த்து ஐயோ இப்படி துன்பப்படுதுகளே, அறியாமையினால் இப்படி எல்லாமே நான் அடிச்சுக்கிடுதுகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவர் இரக்கம் கொள்கிறாரு, ஞானிகள் இரக்கம் கொள்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அறிவுரையை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு இந்த உண்மையை எடுத்து சொல்லுவாங்க. சில நேரத்தில் கனிவாக சொல்லுவாங்க, சில சமயங்களில் கடுமையாகவும் அவங்க நமக்கு அறிவுரை கூறுவாங்க. இப்போ நம்மளை பார்த்துருப்போம், நம்முடைய குருமார்கள் சில பேர் சில நேரங்களில் கனிவாக சில விஷயங்களை சொல்லுவாங்க, சில நேரம் பயங்கர கோபம் வரும் உங்களுக்கு இல்லையா, கடுமையான கோபத்தோடு கூட நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த அறியாமையில் அவ்வளவு தூரம் அறியாமையில் நாம் இருக்கிறோம். இறைவனையே மறந்து எல்லாம் நான் தான், என்னால் தான் முடியுது, என்னை விட்டால் யாரும் கிடையாது, என்ன மாதிரி யாரும் நான் இது பண்ண முடியாது, இது ஏன் பொருள், நான் எனது அப்படிங்கிற அந்த அறியாமல் நாமகளை இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க என்ன நம்ம மேலே ஒரு இறக்கம்தான் படுதாங்க, ஏன் இப்படி இருக்கும் மனிதங்க இப்படி கஷ்டப்படுதாங்க, அதனால தானே இவங்க கஷ்டப்படுதாங்கங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நமக்கு அறிவுரை கூறுறாங்க. சில நேரத்தில் நமக்கு அதை ஒரு கனிவாக சொல்லுவாங்க, சில சமயத்தில் அவங்க கடுமையாக கூட வார்த்தைகளை கடுமையாக கூட அறிவுரை சொல்லுவாங்க. ஸோ இவ்வாறு சிவனை அணைந்தோர் சிவனைப் போலவே பேரருள் உடையவராய் இருந்து உலகிற்கு உய்யும் நெறி காட்டுவர். அப்போ அந்த சிவனை அணைந்தோர் அப்படிங்கிறவங்க அந்த ஜீவன் முக்தர்கள் தான். அந்த அல்லது நம்ம என்ன சொல்கிறாங்க, அணைந்தோர்னு சொல்கிறாங்க, ஞானிகள்னு சொல்லலாம், இந்த மாதிரி. அப்போ இந்த சிவனை அணைந்தோர் சிவனை போலவே பேரருள் உடையவராக அவங்க இருந்து இந்த உலகிற்கு உயிர் நெறியை அவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவத்தை அணைந்து இன்புறுபவர்கள் மற்ற மாந்தரை போலவே உடம்புடன் அவங்க உலகில் வாழ்கிறாங்க. அப்போ சிவத்தை அணைந்தோர் அல்லது ஜீவன் முக்தர்கள் நம்மளை மாதிரி தான் இந்த அவங்க இந்த உலகத்தில் உடம்போடு அவங்களும் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 2 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை மாதிரி அவங்க உடம்போட வாழ்ந்தால் கூட அவங்களுடைய தன்மை வேறு இல்லையா. ஸோ அவங்க அவங்களுக்கு 2 இயல்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று
இந்த உலகையும் உடலையும் மறந்து இன்பத்தில் தோய்ந்திருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலை என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய உடல் இந்த உலகம் எல்லாத்தையும் மறந்துட்டு சிவத்துடைய இன்பத்திலேயே அவங்க தோய்ந்திருக்கக்கூடிய நிலை. சரிங்களா? மற்றொன்று என்ன அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து மீண்டு இந்த உலக நினைவுக்கு வரக்கூடிய நிலை. ரெண்டாவது சில நேரங்கள் அவங்க அதை விட்டு மீண்டு உலக நிலைக்கு வருவாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல அந்த உலகத்தை மறந்து உடலை மறந்து அந்த சிவ பேரின்பத்திலேயே அவங்க அழுந்தி இருக்காங்க இல்லையா, அந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த பேசாத மோன நிலை அல்லது ஆனந்த நிலை அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த உலக நினைவில் வராங்க இல்லையா, அதுக்கு பேர் பேசும் நிலை அல்லது அருள் நிலை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த பேசுகிற நிலைக்கு வரும்போது தான் அவங்க தாம் பெற்ற அந்த சொல்லனாத அந்த இன்ப அனுபவத்தினை உலகத்துக்கு உணர்த்தி நிற்பாங்க. அப்போ அவங்க அந்த உலகத்துக்கு மீண்டு வரக்கூடிய அந்த ரெண்டாவது நிலையில் தான் அவங்க எப்படி அந்த ஒரு அப்போ அந்த நேரத்தில் அவங்க பேசுகிற நிலையில் இருப்பாங்க இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க இந்த உலகத்தை உடலை மறந்து அந்த சிவ இன்பத்தோடு அவங்க பேரின்பத்தோடு இந்த நேரத்தில் அவங்க என்ன இதை அனுபவிச்சிருப்பாங்க, அந்த சொல்லனாத அந்த இன்ப அனுபவம். அதை நமக்கு உலகத்து மக்களுக்கு சொல்லுவாங்க அதை. மேலும் உலகத்தார் நிலையை காணும் போது அவர்கள் மேல் கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலகத்தாருடைய நிலையை துன்ப நிலையெல்லாம் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம மேலே கருணை கொண்டு நமக்கு அறிவுரையும் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஞானிகள் அதாவது ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் பார்த்து நம்ம மேலே கருணை கொண்டு நமக்கு அந்த மாதிரி அறிவுரை சில நேரத்தில் ஒரு கனிவாக சொல்லுவாங்க, சில சமயத்தில் கடுமையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அறிவுரையே, அது அவங்களுடைய இரண்டாவது நிலை. சரிங்களா? ரெண்டு நிலை இருக்குது. இந்த மீண்டு உலகத்தில் தோய்ந்திருக்கு, அதாவது உலக நினைவுக்கு வரக்கூடிய நிலையில் தான் அந்த உலகத்தாருக்கு அறிவுரை வழங்குறாங்க. இன்னொரு நிலையில் அவங்க எப்போவுமே உலகம் உடல்லாம் மறந்து சிவத்தோடு அவங்க அந்த பேரின்பலையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு நிலை. ரெண்டு நிலையில் இருக்காங்க அவங்க. அந்த நிலையில் இருக்கும்போது பேசாத மௌன நிலை. அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அப்படியே அந்த இன்பத்திலேயே ஆழ்ந்து இருப்பாங்க. திரும்ப மீண்டும் இந்த உலக நினைவுக்கு வரக்கூடிய அந்த நிலையில் தான் அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. மனிதர்கள் படுத்த துன்பத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே கருணை கொண்டு அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலைக்கு பேர் ஒரு அருள் நிலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேசும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் உள்முகமாக ஒன்றி நுகர்ந்த அந்த அனுபவத்தை வெளிமுகத்துக்கு கூறும்போது தாம் பெற்ற இன்பத்தை பெருமித உணர்ச்சியோடு அவங்க பேசுவாங்க. அவங்க உள்முகமாக பயணம் செய்து இந்த தவம் பண்ணி தியானம் பண்ணி அவங்க அந்த அனுபவத்தை அவங்க பெற்றிருக்காங்க இல்லையா, அதை நமக்கு வெளிமுகமாக கொண்டு அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சியோடு அவங்க நமக்கு பெருமித உணர்ச்சியோடு பேசுவாங்க. எப்படி பருந்து தன்னுடைய இரு சிறகுகளையும் விரித்து எல்லையற்ற வானத்தில் எந்த பறவையும் செல்லாத அந்த உயரத்தில் பறந்து மிதப்பதை போன்றது அந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பெற்ற அந்த இன்பத்தை பெருமித உணர்ச்சியோடு அவங்க பேசுகிறாங்க. அப்போ எப்படி இந்த பருந்து தன்னுடைய இரு சிறகுகளையும் விரித்து அந்த எல்லையற்ற வானத்தில் எந்த பறவையும் செல்லாத அந்த உயரத்தில் அந்த பருந்து பறக்கோ அதை மாதிரி அவங்க மிதப்பாங்க இல்லையா. அவங்க அந்த சிவ அனுபவத்தில் அவங்க எப்படி இருக்கிற சிவ அனுபவத்தில் அவங்க பேரின்பத்தில் அவங்க மிதக்கிற அந்த நிலைக்கு உதாரணம் சொல்கிறாங்க, ஓமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இனி உலகத்தார் படும் துன்பங்களை உளம் கொண்ட போது அவர்கள் உள்ளத்தில் கருணை பிறக்கும். இப்போ இந்த உலகத்தால் படக்கூடிய துன்பத்தை பார்க்கும்போது அவங்க மனசில் ஒரு கருணை பிறக்குது. அப்போது மக்களை பார்த்து பயனற்ற வழியில் நீங்கள் போகாதீங்க, இப்படி செல்லுங்கள் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணுறாரு நமக்கு. சரிங்களா? ஞானிகள் நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பாதையில் போகாதீங்க, பயனற்ற வழியில் செல்லாதீர்கள், இப்படி செல்லுங்கள் அப்படின்னு உபதேசம் அவங்கள்ட்ட பிறக்குது. ஸோ புகழும் செல்வமும் சேர்த்த அந்த மருத்துவர் புகழும் செல்வம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ புகழும் செல்வமும் சேர்த்த மருத்துவர் ஒருவர் நோயாளிக்கு என்று ஒரு பெரிய மருத்துவமனையை அவர் கட்டியிருப்பார் இல்லையா. ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு புகழ் செல்வம் எல்லாம் இருக்குது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் நோயாளிக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு தனியாக ஒரு மாளிகையும் அவர் அமைச்சிருக்காரு. அப்போ தன்னுடைய அந்த ஒரு மனையில், அந்த வளமனையில் அல்லது தன்னுடைய அந்த மாளிகையில் அவர் இருக்கும்போது அவர் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளெல்லாம் அவர் அனுபவித்து கொண்டு கவலை இல்லாமல் இருப்பார் இல்லையா. இப்போ அவர் வீடுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பங்களா மாதிரி தான் வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் அவர் சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்து அவர் ரொம்ப அந்த இன்பத்தில் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார், கவலை இல்லாமல் இருப்பார்.
அவரை பார்த்தா நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது அவரை பார்த்தா நம்ம மருத்துவர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஃபேமிலியில் இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒரு குடும்ப இதில் அவர் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் ஒரு மருத்துவர்னு நம்மளால் பார்த்தோன்னு சொல்ல முடியாது. அவரிடம் மருத்துவத்துக்குரிய கோரத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவர் ஒயிட் கோட்டு போடுறாரு, இந்த டை கட்டுறாரு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெதஸ் போட்டிருப்பாரு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்போது இவர் டாக்டர்னு நம்மளால் பார்த்தா சாதாரணமாக பார்க்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது இந்த கவலையெல்லாம் மறந்துட்டு எந்த ஐடென்டிட்டியும் இல்லாமல் எந்த அடையாளமும் இல்லாமல் அவர் சந்தோஷமாக கவலை இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் அவரிடம் மருத்துவருக்குரிய இந்த கோலத்தையும் அப்போ நாம் பார்க்க முடியாது. கழுத்தில் கருவியை மாட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். அதே மாதிரி கையில் மருத்துவ சீட்டு எதுவும் வச்சுருப்பாரா? அப்படி இல்லை. ஒரு 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 பணக்கார ஒரு ஆள் எப்படி வாழ்வார்? அந்த மாதிரி தான் அவரை நம்மளால் நம்ம பார்க்க முடியும். அவரே மருத்துவமனைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது அந்த நிலையில் இருந்திருக்காரு, பார்க்குறதுக்கு அந்த அப்பியரன்ஸில் இருக்கிறாரு, எந்த ஐடென்டிட்டியும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக கவலை இல்லாமல் ஏதோ ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வந்தரை அவர் வாழ்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிலையே முற்றிலும் வேற மாறிடும். எப்படி? அவரது கருத்து எல்லாமே நோயாளி மேலேயே இருக்கும் இல்லையா? நோயினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவருடைய நிலைக்கு தகுந்தபடி அவர் வந்து மருந்து எழுதி கொடுக்கறதுலேயே அவர் வந்து மொத்தம் மூழ்கி இருப்பார். அந்த வேலையிலே அவர் மூழ்கி இருப்பார். அப்போ ஒரு கோட்டு போட்டிருப்பார், ஒயிட்டு கோட் போட்டிருப்பார், ஸ்டெதஸ்க்கு போட்டு கருவியை மாட்டியிருப்பார். அப்போ அந்த அடையாளம் அப்போ அங்கே இருக்குது. அது மாதிரி நோயாளியுமே அட்டென்ஷன் அவருக்கு எப்போவுமே அது மேலே தான். நோயாளியை பார்த்து அவருக்கு அந்த நோய்க்குள்ள விஷயத்துக்கு என்ன மருந்து கொடுக்கணும், இந்த மாதிரியே உள்ள அந்த ஒரு வேலையிலே மும்முரமாக இருப்பார், மூழ்கி இருப்பார். அந்த மருத்துவரை போல, இப்போ இங்கே ஓமை சொல்கிறாங்க, அந்த மருத்துவரை போல ஜீவன் முக்தராகிய ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய மாளிகையிலேயே எப்பொழுதும் திளைத்திருக்க மாட்டார்கள். அப்போ இப்போ டாக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்குது இல்லையா? ஒன்று நம்ம பணக்காரனா நல்ல பெரிய மாளிகையை கட்டி அதில் இப்போ நம்ம குடும்பத்தோடு எப்படி ஒரு அடையாளம், இந்த டாக்டருங்கிற ஒரு அடையாளம் இல்லாமல் சந்தோஷமாக கவலையேற்று அவர் வீட்டிலேருந்து வாழ்கிறாரு இல்லையா? அப்போ ஆனால் அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்துட்டாருன்னா ஒரு அடையாளம், ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அவர் வந்து நோயாளியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு வேண்டிய மருந்தை இப்போ கொடுக்கறது வைக்கிறது இதுலேயே அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ரெண்டு நிலை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜீவன் முக்தர்களுக்கும் ரெண்டு நிலை இருக்குது. இந்த ஜீவன் முக்தராகிய ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய மாளிகையிலேயே எப்போதும் அவங்க தெளிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு நிலைன்னு பார்த்தோம் இல்லையா? ஒன்று அந்த திருவருள் நிலையில் இந்த இன்பத்திலேயே அவங்க வந்து தெளிச்சிட்டு இருக்குது, இன்னொன்று மீண்டும் உலக நிலைவுக்கு வர்றது அப்படின்னு ரெண்டு நிலை பார்த்தோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவரை போலவே ஜீவன் முக்தராகிய ஞானிகளும் திருவருள் இன்பமாகிய அந்த மாளிகையிலேயே எப்போதும் தெளிச்சிருக்க மாட்டாங்க. உலகமாகிய அந்த மருத்துவமனையில் நடமாடும் நோயாளியை குணப்படுத்த வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு டாக்டர் வந்து அந்த ஒரு குடும்பத்திலேயே அவர் கட்டின அந்த பங்களா மாதிரி உள்ள வீட்டிலேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக மகிழ்ச்சியாக எப்பவுமே இருப்பாரா? இல்லை, கொஞ்சம் இருப்பார். அப்புறம் அவர் வேலைக்கு வந்தோன்னே அவர் வேலையை பார்ப்பார். நோயாளியினுடைய அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக அவர் வந்து அதற்கான செயல்களை செய்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த ஜீவன் முக்தராகிய ஞானிகளும் எப்போதும் திருவருள் இன்பத்திலேயே திளைச்சிருக்காம உலகமாகிய மருத்துவமனையில் வந்து நடமாடக்கூடிய இந்த நோயாளிகளை குணப்படுத்த அவங்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணையினால் உபதேசம் அப்படிங்கிற நன்மருந்தினை நமக்கு தாராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா உடல் நோயை அவங்க குணப்படுத்துகிறாங்க, அதுக்கான மருந்தை நமக்கு தருவாங்க. ஆனால் நம்முடைய ஜீவன் முக்தராகிய ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய பிறவி பிணியை நீக்கிறதுக்கு நன்மருந்தாகிய அந்த உபதேசத்தை நமக்கு தாராங்க அப்படின்னு அதை ஓமைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞானசம்பந்த பெருமான் அப்படிப்பட்டவர். இம்மையிலேயே வந்து இன்பமாய் வாழலாம் என்பதை பல இடங்களில் வலியுறுத்தி மக்களுக்கு அவர் வந்து நம்பிக்கையை ஊட்டினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஞானசம்பந்த பெருமான் எப்படி இம்மையிலே இந்த உலகத்தில் வாழும்போதே இன்பமாக நம்மளால் வாழ முடியும், எப்படி ஜீவன் முக்தராக இருக்காங்க அவங்கள மாதிரியே நம்மளாலும் வாழ முடியும் அப்படின்னு பல இடங்களில் வலியுறுத்தி மக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்? ஞானசம்பந்த பெருமான். உங்களுக்கு உடல் பிணி தீர வேண்டுமா? அப்போனா திருக்கான பேர் அப்படிங்கிற திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறாரு. இப்போ உடல் பிணி இருக்கா, நோய் இருக்கா, தீரணுமா, திருக்கான பேர் அப்படிங்கிற அந்த தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. யார் போனாலும் உறுப்பினியை போக்கிக் கொள்ள முடியுமா எனில் நம்ம அந்த உடம்பு நோயை போக்கிக்கலாமா அப்படின்னா அந்த போய் வழிபடுகிற அந்த முறையில் நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக பயன் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார்.
இப்போ நம்ம கோயிலில் போய் நம்ம கும்பிட்டா அதுக்குன்னு அந்த முறையில் ஒரு முறை இருக்குது இல்லையா, நம்ம ஒரு நம்பிக்கையோடு அப்படி போய் நம்ம கும்பிட்டா தான் நமக்கு வந்து நடக்கும் இல்லையா எல்லா விஷயமும். அது மாதிரி ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க, திருக்கானப்பேர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் வழிபடுகிற அந்த முறையில் வழிபட்டால் கண்டிப்பாக உடம்பு நோய் சரியாகும். கைகளிலே வெறும் மலர்களை மட்டும் நீங்கள் எடுத்து சென்றால் போதாது. இப்போ கையில் தாங்க பழம், தலைப்பாக்கு, பழம், பூவு, இப்படி எல்லா சாமங்களையும் கொண்டுட்டு போகிறோமே, அது மட்டும் போதாது. உள்ளத்தில் ஞானமாகிய மலரை ஏந்தி சென்று பூஜிக்க வேண்டும். இப்போ உள்ளத்தில் ஞானமாகிய இந்த மலரை, ஞானம் அப்படிங்கிற அந்த மலரை ஏந்தி நாம் கொண்டு போய் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞான மலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பதில் சொல்கிறாங்க. திருக்கானப்பேர் இறைவனே, அந்த திருக்கானப்பேர் இறைவனே நமக்கு எல்லாம் தருபவன் என்று உறுதி வர வேண்டும். இப்போ திருக்கானப்பேருக்கு நம்ம சென்று அந்த இறைவனை கும்பிட்டோன்னா அவரே நமக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அவன் வந்து பிறவி நோயையே போக்கவல்ல பெருமான் இல்லையா, அவன் பிறவி நோயே போக்கவல்ல பெருமான் அவன் அப்படின்னு நமக்கு தெரியணும். அவன் உடம்பில் உள்ள உற்ற பிணியையும் கெடும்படி செய்வான் என்ற தெளிவு வர வேண்டும். அவன் வந்து பிறவி பிணியவே நமக்கு அறுக்கிறான், அப்போ உடம்பு நோயை நமக்கு வந்து சரியாக்க மாட்டானா? கண்டிப்பாக உடம்பு நோயையும் சரி பண்ணுவான், உடம்பு நோயையும் கெடும்படி அவன் செய்வான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரணும். இந்த தெளிந்த அறிவே ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து இதைத்தான் வந்து ஞான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மலரோடு சென்று மனம் பொருந்தி செய்யும் அந்த வழிபாடே நற்பயனை தரும். அப்போது இந்த நம்பிக்கை, அப்போ நம்ம இறைவன்கிட்ட போய் இப்போ அங்கே வந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு உடம்பு நோயினா திருக்கானப்பேர் போய் அங்கே உள்ள இறைவனை நீங்கள் கும்பிடுங்க. வெறும் சும்மா வெளிப்பாடாக நம்ம கொண்டு போகக்கூடிய தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு இது முக்கியம் கிடையாது. இந்த ஞான மலரை சேர்த்து கொண்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஞான மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தை கொண்டு போக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஓகே, திருக்கானப்பேரில் இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய பிறவி பிணியே நம்ம தீர்க்கக்கூடியவன், அப்படி உள்ளவன் கண்டிப்பாக நம்முடைய உடல் நோயையும் அவன் தீர்ப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு, அந்த ஒரு தெளிவான சிந்தனையோடு நாம் வந்து போய் நாம் வந்து அந்த ஒரு இறைவனை வந்து நம்ம நம்பிக்கையோடு தொழும்போது கண்டிப்பாக நமக்கு உடல் பிணியையும் நீக்குவான், பிறவி பிணியை அவன் நீக்குவான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை தான் வந்து ஞான மலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஞான மலரோடு சென்று மனம் பொருந்தி செய்யும் வழிபாடை நற்பயனை தரும். இந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் இல்லையா, அந்த நமக்கு வந்து எல்லாமே தரக்கூடிய வந்து நம்ம கேட்டால் எல்லாத்தையும் நமக்கு தருவான், பிறவி நோயே போக்கவுள்ள பெருமா, அதனால் உடம்புள்ள பிணியும் கெடும்படி செய்வாங்கிற தெளிவு அதோடு நம்ம வந்து போய் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மானமா மடப்பிடி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடும் காணப்பே ஊனமாம் உடம்பினில் உறுப்பினி கெட எண்ணின் ஞானமா மலர் கொடு நணுகுதல் நன்மையே அப்படின்னு அந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அணைந்தோராகிய பெருமக்கள் உலகின் மேல் கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர் என்பதனை இதுபோலும் திருமொழிகளான் உணரலாம் என திருஞான சம்பந்தன் தான் நமக்கு இதை சொல்லியிருக்காரு. அப்போ இதுவும் ஒரு நமக்கு உபதேசம் இல்லையா. அப்போ இந்த உபதேசத்தை நாம் வந்து இந்த உபதேசத்தை ஏன் அவங்க கொடுக்குறாங்க, இந்த மக்கள் உலகத்தில் இருக்க மக்கள் படுற பாடலாம் ஒரு துன்பத்தை எல்லாம் பார்த்து அவர் கருணை கொண்டு நம்ம மேலே கருணை கொண்டு இந்த உபதேசத்தை நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அந்த அணைந்தோராகிய பெருமக்கள் உலகின் மேல் கருணை கொண்டு அறிவுறுத்த முற்படுவர் என்பதனை இதுபோலும் திருமொழிகளான் நாம் உணரலாம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு உதாரணம் டாக்டர் வச்சு ஒரு உதாரணம் காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த உலக மக்கள் வந்து ஏன் இந்த துன்பப்படுதாங்க, அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஏன் நான் எனது அப்படிங்கிற இன்னும் அந்த பற்றோடு நாம் இருக்கோம், நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடியும் அப்படின்னு நம்ம நான் அடிச்சுக்கிறோம், எல்லாமே எனதுன்னு அடிச்சுக்கிறோம். இந்த தற்போதம் நீங்கணும் இல்லையா, அது நீங்கிற வரை துன்பம் நமக்கு போகாது. அப்போ மக்கள் எல்லோரும் இப்படி துன்பப்படுதாங்களே அப்படின்னு அவங்க நம்ம மேலே ஒரு கருணையை கொண்டு நமக்கு உபதேசத்தை கொடுக்காங்க. யார்? ஜீவன் முக்தர்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுக்கக்கூடிய உபதேசம் சில நேரத்தில் கனிவாக இருக்கலாம், சில சமயம் அவங்க வந்து கடுமையாக கூட நமக்கு அறிவுரை சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 நிலையில் அவங்க இருக்காங்க. ஒரு நிலையில் எப்போவுமே இந்த உலகம் உடல் எல்லாத்தையும் மறந்து இந்த சிவனுடைய இந்த இன்பத்திலேயே அவங்க தோய்ந்து இருக்கிறது, அது ஒரு நிலை. 2வது நிலை என்னென்னா திரும்ப அவங்க அந்த உலக நினைவுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது தான் இந்த உபதேசத்தெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்க வந்து அந்த முதல்ல அந்த சிவ இன்பத்தில் இருக்கும்போது என்ன அனுபவிச்சாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க நமக்கு வெளிப்படையாக அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப உணர்ச்சியோடு நமக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க.
அப்போ அவங்க வந்து அந்த நம்ம படக்கூடிய துன்பத்தை பார்த்து தான் ஐயோப்பாவுன்னு நம்ம மேலே கருணை கொண்டு தான் இந்த அறிவுரைகள் உபதேசங்கள் இது எல்லாமே ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதாரணமும் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்டருடைய உதாரணத்தை சொல்லி நமக்கு வந்து சீவன் முத்தருடைய நிலை வந்து எப்படி அப்படிங்கிறதையும் காட்டி அந்த ஞானசம்பந்த பெருமான் வந்து எப்படி நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஜீவன் முக்தர்கள் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம படுற துன்பத்தை எல்லாம் பார்த்து ஐயோ பாவம் நம்ம மேலே கருணை கொண்டு இந்த உபதேசங்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதை கேட்டு நாம் உய்வடையணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். இதோட இந்த 100 பாடல்கள் திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து நிறைவு பெற்றுட்டு இனி அடுத்த புத்தகம் வந்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய வினாவின்பா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. இதில் எதுவும் ஒரு கமெண்ட்ஸாக நீங்கள் வந்து எதுவும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ எது இருந்தாலுமே எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச புரிதலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.